சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவன வளாகம் ஒன்றிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னையின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்ததை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், வரி ஏய்ப்பு, அதே போல சட்டவிரோத பண பரிமாற்றம் என பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக மணல் குவாரி உரிமையாளர்கள், கட்டுமான நிறுவனங்கள், அதே போல அரசுடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், அரசு நிறுவனங்கள், அரசு அலுவலகம் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வீடுகளில் சோதனையானது அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீடுகளில், அவர்களுக்கு தொடர்புடையவர்களின் வீடுகளில் கூட சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தற்போது வரை விசாரணையை நீட்டித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய நிலையில் தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஒருபுறம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் நடக்கும் முறைகேடுகள், அதே போல பரிசு பொருட்கள் வழங்குதல், பணம் கொடுத்தல் உள்ளிட்டவற்றை கண்காணிக்கவும் அவற்றை தடுப்பதற்காகவும் தமிழகம் முழுவதுமே தேர்தல் பறக்கும் படையினர் ஒருபுறம் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லக்கூடிய பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறை அறிவிப்பினர் வரி ஏய்ப்பின் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது. சென்னை தரமணியில் உள்ள மென்பொருள் நிறுவன வளாகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 1000 விளக்கு, தியாக நகர் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள சாலையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது தேர்தலானது நெருங்கக்கூடிய நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் இந்த சோதனையானது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சோதனையின் பொழுது முக்கிய ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்படுகிறதா, முக்கிய ஆதாரங்கள் ஏதாவது கைப்பற்றப்படுகிறதா, அவ்வாறு கைப்பற்றப்பட்டால் அதன் அடிப்படையில் சோதனையானது நீட்டிக்கப்படலாம். இதனை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் செல்வனர். பவித்ரா.